ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வாத்தியாரோ இல்லை நம்ம மேமோ இல்லை நம்ம சாரோ. தம்பி மூணுமே ஒண்ணுதான் தம்பி. ஆமா இல்ல, சரி பெருசு பண்ணாத, விடு. இவங்களை கண்டிப்பா இன்னைக்கு உட்கார வச்சு ஒரு மாச கிளாஸை ஒரே நாள்ல எடுத்து முடிச்சாகணும்னு நம்மலாம் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கே போனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம போர்ஷனை நம்ம முடிச்சே ஆகணும்னு நம்மளோட வாத்தியார் வெறிகொண்டு நடத்திட்டு இருக்கும்போது நம்ம பசங்க என்ன கவனிக்கவா போறாங்க? அவங்களோட மொத்த டேலண்ட்டையும் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து நோட்லயோ புக்லயோ காமிச்சிட்டு இருப்பாங்க கைஸ். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அடே பேயில போமா இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி! ஒரு நிமிஷம் மைண்ட் ப்ளோயிங் ஆயிடுச்சு கைஸ். இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிற சில கிரியேட்டிவிட்டியான ஃபன்னி டிராயிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதிய வியூவர்ஸ் ஏதாவது வந்திருந்தீங்கன்னா மறக்காம டைம்ஸ் அமேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஆஹா, எவ்வளவு அழகா கெமிஸ்ட்ரியில இருக்கிற பாண்ட நோபிட்டாவோட கண்ணா மாத்திட்டாரு. இதுக்கு பேரு தாண்டா உண்மையிலேயே கிரியேட்டிவிட்டின்றது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கைஸ். இங்க ஒருத்தர் கோட்டு போட்டுட்டு அழகா அம்சமா ஒரு ஓரமா நிக்கிறாரா, இவரை என்ன நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க கைஸ். நம்ம பசங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல கைஸ். குளிச்சுட்டு காய வைக்காம இருக்கிற மாதிரி அவர் மண்டை இருக்கிறதுனால பக்கத்திலே ஒரு ஃபேனை வரைங்கடான்னு வரைஞ்சு விட்டானுங்க கைஸ். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏய், யாரா நீங்கெல்லாம்? எங்க இருந்துடா வந்திருக்கீங்க? பைத்தியமா? எங்க சத்தியம் பண்ணு. மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு அமைதியா ஒரு ஓரமா புக்குக்குள்ள இருந்தவருக்கு ஸ்கர்ட் வரைஞ்சு விட்டுட்டு ஒரே கிரிஞ்சு பண்ணி விட்டுட்டீங்களேடா. மனுஷனாடா நீங்கெல்லாம். சை. வாவ். டேய், உன் காஜுக்கு ஒரு அளவில்லையாடா. காஜு மச்சி நீனு கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் இவங்க டீச்சர் பார்த்தா என்ன பண்ணுவாங்க? அடி பிரிச்சு எடுத்துருவாங்க. டேய், ஆனா இவ்வளோ பெரிய மனுஷனை மானபங்கம் படுத்திட்டீங்கடா. ஆபாசமா பண்ணாதீங்கடா, ஆபாசத்தை தவறுங்கடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து கிடக்காம செவனேன்னு புக்குக்குள்ள இருந்தவரை சைக்கிள் ஓட்ட வச்சுட்டானுங்க. அதுவும் வெறும் பட்டாப்பட்டியை மட்டும் போட்டுட்டு கைஸ். இதான் கைஸ் அல்டிமேட்ன்றது. அதுலயும் பின்னாடி இருக்கிறவனோட ரியாக்ஷனை பார்த்தா தர்காவுக்கு கூட்டிட்டு போய் மந்திரிச்சாதான் சரியாகும்னு நினைக்கிறேன் கைஸ். டேய், உங்களோட கிரியேட்டிவிட்டி எல்லையை மீறி போய்கிட்டு இருக்குடா. அவ்வளவுதான்டா நான் சொல்லுவேன். டேய், அவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நினச்சிங்களா இல்லை உங்கள் பக்கத்து வீட்டு பையன் நினச்சிங்களாடா? இப்போ மட்டும் அவர் உயிரோடு இருந்து இந்த ஃபோட்டோவை பார்த்துருந்தாருன்னா ஏன்டா இந்த ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தோன்னு ஃபீல் பண்ணியிருப்பாரா? அவர் மட்டும் உயிரோடு இருந்து இந்த ஃபோட்டோவை பார்த்துருந்தாருன்னா அவரோட மைண்ட் வைஸ் இதுவாக தான் கைஸ் இருக்கும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த மனுஷன் உயிரோடு இருந்தப்பவே இந்த மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரி புக்லலாம் வரும், நம்மளை வச்சு இவங்க கிரிஞ்சு பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்கடா நீங்களும் உங்கள் ஹிஸ்ட்ரி புக்குன்னு தூக்கி போட்டு போயிருப்பாரு கைஸ். கைஸ், எனக்கு என்னமோ இந்த படத்தை வரைஞ்சவன் ஏதோ ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பார்த்துட்டு வந்து அந்த வைபிலேயே கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அவனோட வாத்தி வந்து லெசன் நடத்த போறான்னு கழுத்து எடுத்திருக்கணும். அந்த காண்டில் அவன் கையில் கண்ணு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிருக்கணும் கைஸ். இதான் கைஸ் என்னோட கைசிங்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டு போங்க கைஸ். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம்? வந்து நின்னது குத்தவாடா.
அநேகமாக இது ஒரு பைக்கு பைத்தியம் தான் வரைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் எதுக்காக ஸ்கூட்டியை வரைஞ்சான்? ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோட கடைசியில் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டைம்ஸ் அமேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். கேட்ச் அப் லேட்டர்.